ஜானு குட்டி குடு. சொல்லுங்கண்ணா. ஸ்வேதா, நீ ஜானு ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து கிளம்ப போறோம். சரி, நீ உடனே புறப்பட்டு HF ஹாஸ்பிட்டல் வந்துற. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நீ ஒன்றும் பதறாம உடனே கிளம்பி வா. நானும் வேலும் இங்கே தான் இருக்கோம். சரிங்கண்ணா, நான் வரேன். சார் சார் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அவங்கள உயிரோட தான் சார் பிடிக்கணும் ட்ரை பண்ணோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபயர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இட்ஸ் ஓகே வேலு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், காயம் உங்களுக்கு பலமாக பட்டிருக்கா? இல்லை சார், சின்ன காயம் தான். இன்னும் 2 டேஸில் சரியாயிடும். வெரி குட் வேலு. உங்கள் உயிரை பணையை வச்சு தீவிரவாதியோட சதி திட்டத்தை முறியடிச்சிருக்கிறீங்க. பர்டிகுலராக சிஎம் கூட அவங்க விசேஷம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓ, தேங்க்யூ சார். இனிமேல் அந்த தீவிரவாதியினால பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்காது சார். ஓகே வேலு, டேக் கேர். தேங்க்யூ சார். பிரபு, சொல்லுங்க சார். பி கேர்ஃபுல். ஓகே, இட்ஸ் மை டியூட்டி சார். கேரி ஆன். எஸ் சார். ஜெனுமா, வேலு அங்கிள் போங்க. என்னாச்சு வேலு? ஏய் ஜானு குட்டி, ஒன்றும் இல்லைடா, கீழே விழுந்துட்டேன். பைக்ல போனா தானே கீழே விழுவாங்க, நீ ஜீப்ல தானே போன. அதுவா? சரி, அது ஒரு பெரிய கதை, நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகே வேலு, ஜானு வீட்டில் விட்டுட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓகே, போலாமா? அங்கிள் பாய் சொல்லுங்க. பாய். ஆண்டிக்கு பாய். ஓகே வேலு, see you. என்ன புல்லட் உரசிட்டு போச்சுப்பா, அவ்வளோதான். 1 டே ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். எப்படி ஆச்சு? நம்ம நாட்டில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் வெளிநாட்டில் எந்தெந்த தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு நம்ம அரசாங்கம் சீக்கிரட்டாக ஒரு அறிக்கையை தயாரிக்குது. அந்த அறிக்கையை தயாரிக்க 3 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு தான் நம்ம நாட்டில் உள்ள தீவிரவாத செயல்கள்லாம் தடுக்க முடியும். ஆனால் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ண விடாமல் அந்த 3 ஜட்ஜஸையும் கொண்டு அவங்க நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கணும்னு பிளான் வச்சுருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற போன இடத்துல நடந்த சண்டையில் தான் இந்த காயம். தீவிரவாதிகள்லாம் சுட்டு கொண்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் கட் பண்ற? பேச வேண்டியதானே. ஃப்ரெண்டு தாங்க, அப்புறம் பேசுறேன். ஏதாவது பர்சனலா பேசினா வெளியே போய் பேசிட்டு வா. ஓகே. ஹலோ. என்ன நஸ்ரியா பேகம், நல்லா இருக்கீங்களா? அதான் போலீஸ் ஆஃபீஸர் கதிர்வேல் எப்படி இருக்கான்? பொழைச்சிருவானா? ஈவு இறக்கமே இல்லாம மனுஷங்களை கொல்ற நீயே உயிரோட இருக்கும்போது மக்களை காப்பாத்த போராடுற என் புருஷனுக்கு
ஒன்னும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். அவன் மேல இவ்வளவு பாசமா? நீ அவனை கொல்ல போனவ ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா இறந்த சோகத்துல என்ன ஏதுன்னு புரியாம ஒரு வேகத்துல எடுத்த முடிவது. ஆமா, இப்பதான் சரியானவங்க யாரு தப்பானவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எல்லாருமே தப்பானவங்க. அப்போ நாங்க தப்பானவங்க. ஆமா. அப்போ உங்க அப்பா என்ன அமைதியாயிட்ட? பதில் சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கூட்டத்துல எங்க அப்பா சேர்ந்தது தப்புதான். அப்போ உங்க அப்பாவை கொன்னவனை பழி வாங்கணும்னு சொன்னது? அப்போ எனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, அவர் என் அப்பாவை வேணும்னு சுட்டு கொல்லல. கெட்டவங்களை அழிக்கும் போது அவங்க கூட இருந்ததால என் அப்பாவும் செத்துட்டாரு. அப்ப நீ அவனை கொல்ல மாட்ட. அவரை ஏண்டா கொல்லணும்? பொது மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துற உங்களை தாண்டா கொல்லணும். ஏய், நான் நினைச்சா இப்ப கூட உன் புருஷனை தூக்க முடியும். என் புருஷனை மட்டும் இல்லடா, அவர் பக்கத்துல இருக்கிற என்ன கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? சீக்கிரம்